ஒரு சூப்பரான சாஸே இல்லாமல் வெஜ் நூடுல்ஸ் ரெசிபி பார்க்கலாம் வாங்க. நேற்று வந்து எங்கள் ஊரில் செம்ம மழை, செம்ம இடி வேறு, பவர் வேறு கட் பண்ணிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் கரண்ட் வரும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிவிட்டு வெஜ்ஜஸ்லாம் கட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். கரெக்டாக ரொம்ப நேரம் கழிச்சு தான் கரண்ட்டே வந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் செய்ய ஆரம்பிச்சிட்டு இதுக்கு வந்து வெங்காயம், பச்சை மிளகாய் இதை ஃபஸ்ட்டு எண்ணெய் நல்லா வதக்கிட்டு 3 வெஜிடபிள்ஸ் வந்து எடுத்திருக்கேன். கேரட், முட்டைக்கோஸ், அப்புறம் கேப்சிகம் இந்த 3த்தையும் நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வந்து பாயில் பண்ண விட்டுலாம். கேப்பில் ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து 2 தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா பழுத்த தக்காளி வந்து ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து இஞ்சி பூண்டு போட்டு அரைச்சினா ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நேற்று வந்து பூண்டு இல்லை, அதனால் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு டேரெக்டாக போட்டு அரைச்சிட்டு வந்து ஆட் பண்ணிவிட்டேன். நல்லா வந்து இது வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் சோயா சாஸ் எடுத்திருக்கேன். என்னடா இப்போ சாஸே இல்லாமல் செய்கிறேன்னு சொல்லிட்டு சோயா சாஸ் ஆட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. நான் வந்து கலருக்காக கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதில் வந்து 4 பவுடர் வந்து ஆட் பண்ண போகிறோம். மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், மாமிசோட கறி மசாலா தூள், கரம் மசாலா கிடையாது, கறி மசாலா தூள் இது வந்து 4 ஆட் பண்ணிட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்மளோட நூடுல்ஸை போட்டு நல்லா கிளறிக்கலாம். லாஸ்ட்டை வந்து கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கலாம். என்னோட கம்ஃபர்ட் ஃபுட்னால் இதுதான் சொல்லுவேன். எல்லாேருக்கும் ஒரு கம்ஃபர்ட் ஃபுட் இருக்கும். எனக்கு வந்து இந்த வெஜ் நூடுல் தான் ரொம்ப பிடிக்கும்.